ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் பாத்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம எக்லெஸ் மினி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரெசிபியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது கூட 3/4 கப், அதாவது 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்குவோம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடரும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, அதோட 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தயிரை சேர்த்துக்கலாம். புளிக்காத நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இல்லாட்டினா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சக்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடரும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்ட் கேக் வேணான்னா நீங்கள் கோகோ பவுடர் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்லெஸ் கேக் ப்ரிஃபர் பண்ணாதவங்க 1/2 கப் தயிருக்கு பதிலாக 2 முட்டை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதோட திக்னஸ் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த திக்னஸை நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறோம். 1/4 கப் பாலை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பேட்டரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. இதை நம்ம இன்னைக்கு அப்பம் பேன், அதாவது பணியார பேன்னு சொல்லுவாங்க, அதில் செய்ய போகிறோம். அதனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம கேக் டின்னில் செய்வோம்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் அதை காட்டிலும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். நம்ம பணியார பேனில் சாக்லேட் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு பணியார பேன் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கேக் மாவெல்லாம் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் ஒரே அளவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளேமை லோலே வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளேம் லோவில் இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடியை வச்சு மூடி இதை குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து கேக் நல்லா எப்படி ஒன் சைடாக சூப்பராக குக் ஆகிருக்குன்ட்டு. நம்ம இப்போ இன்னொரு பக்கம் குக் ஆகிறதுக்காண்டி இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு மூடாமல் இப்போ குக் பண்ண போகிறோம். ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சான்னு. பாருங்கள் எப்படி அழகாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மினி சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு வெளியில் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஆயிரும், சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோவா ட்ரையாக தெரில, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது சாக்லேட் சிரப் இல்லை சாக்லேட் கனாச் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்டியான மினி சாக்லேட் பணியாரம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.